கந்தசாமி குஞ்சு வாங்கலையோ குஞ்சு என்னையா குஞ்சு வெட குஞ்சு என்ன வெட குஞ்சா குஞ்சு வாங்கலையோ குஞ்சு டவுனுக்குள்ள கிடைக்காது குஞ்சை நீ இங்கே வாங்கி வச்சுக்க உனக்கு யூஸ் ஆகும் வெட குஞ்சு வெட குஞ்சு வெட குஞ்சு வெட குஞ்சா ஏயா வெட குஞ்சு நீயா சொன்னா போதுமா நான் தொட்டு பாக்குறேன் குஞ்சை தொட்டு பாக்குறியா வெடைக்கிற குஞ்சா வெட குஞ்சாயா ஏமா எத்தனை ஊர்களுக்கு குஞ்சு வாங்க போயிருப்ப என்னட்ட இருக்க குஞ்சு மாதிரி ஆர்த்தி இருக்காது என்னையா சொல்ற ஆமா எப்படி இருக்கும் குஞ்சை மட்டும் பிடிச்சு பாரு வியா வியான்னு கத்துற குஞ்சு பிடிக்காது ஆமா வியா வியான்னு எனக்கு கொஞ்சம் அதுதான் எனக்கு பிடிக்கும் எல்லாம் நிறைய சர்வீஸ் பழக்கமா புடிச்சு ஏற்கனவே குஞ்சு பிடி கொஞ்சம் கழுத்தம் கோழியா மாதிரி போச்சு கோழி குஞ்சு சொன்னியா ஆமா அப்புறம் நான் ஏன் குஞ்சா சொன்னேன் கோழி குஞ்சு புடிச்சு பழக்கமா கோழி குஞ்சு காளி 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 எல்லா கோழியும் பேசாது என் கோழி மட்டும் பேசு அம்மாண்ணா அம்மாண்டு அப்பாண்ணா அப்பாண்டு சித்தப்பாண்டு சித்தின்னு வாத்தா வாத்தான சூப்பரா சொல்லு இல்லையா ஓ தாத்தான்னு கூப்பிடுமா ஓ தாத்தான சூப்பரா கூப்பிடு ஓமா ஓமான்னு கூப்பிடு ஊமா ஊமான்னு கூப்பிடு அம்மா நீ சொல்ற மாதிரி அது செஞ்சா கூப்பிடுவா செஞ்சா பிடிக்குமா ஏமா எங்க அப்பா சொல்லி விட்டாரு என்ன என்ன விட்டாரு புதுக்கோளத்துக்கு போடா உன் குஞ்சு புறா வித்துருமடா சொல்லி விட்டாரு உன் குஞ்சா ஆமா குஞ்ச பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஏமா அப்படி சொல்றாங்க இந்த குஞ்சை விட பெரிய பெரிய குஞ்செல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி பாத்தில ஆளு தத்தண்டி குஞ்சு தத்தண்டி ஆமா கோழி குஞ்சியா சைஸா உட்காந்து எப்படி புட்டுக்குறா வச்சா நீ உன்னையெல்லாம் ஒரு மயிர் உனக்கு புடுங்க தெரியுமா ஏன்னா நான் புடுங்கி விடுற வியாபாரம் நான் பார்க்க மாட்டேன் மயிர் புடுங்க தெரியாது ஆமா நீங்க அடுக்குறானா இந்த கோழி காட்டுலயே உன் குண்டி நல்லா இருக்கம்மா குட்டி யார பாக்குறியா அது முட்டை வச்ச கோழிடா அடகாக்க போகுது என்ன சொல்றீங்க ஏங்க இந்த கோழி ஒரு நாளைக்கு விட்டீங்கன்னா நான் ஒரு தவு தவிக்கிறேன் ரொம்ப தவினா புழு புழுன்னு தான் இருக்கும் என்ன தவி ஏறினா கழுத இறங்க தெரியாது உனக்கு அப்படி சொல்லாத என்ன சொல்ல அப்படி சொல்லாத என்னத்த சொல்லணும் ஒரு நாளைக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து பாரு ஏறுனா அடுத்து எப்படி இறங்கணும்னு கூட தெரியாது எந்த வழியில ஏறணும்னு ஏற தெரியாம எப்படியே ஏறிடுவேன் கலர்ல திரும்ப இறங்கையில குஞ்சு வாங்கலையோ குஞ்சு கோழி குஞ்சு வேணும் ஐயோ எனக்கு பிடிக்கல குஞ்சு குஞ்சு நாட்டு குஞ்சு ஓ குஞ்சு ஓ அது இருக்கு ஏன் குஞ்சா ஓ குஞ்சு யாரடா ஓ குஞ்சுங்கற ஏய் குஞ்சு இருக்குறவன் சொல்லணும் போ உனக்குல ஒண்ணுமே இல்லையே அவாட்டுக்கு செவனேண்டு வியாபாரத்துக்கு வந்தேன் ஏன் வியாபாரத்தை தேவலாம கெடுக்குறீங்க வேணும்னா குஞ்ச வாங்குங்க இல்லாட்டினா மரியாதை சூத்த பத்திட்டு போயிருங்க யாரடா சொன்னா இல்லங்க துணியை பத்திட்டு போயிருங்க அண்ணே துணியை பத்திட்டு போவா ஆமா இங்க பாரு பொட்டி பயலாச்சே கொஞ்சம் சின்ன சின்ன குஞ்சா வச்சிருக்கானே உனக்கு மரியாதை கொடுக்குறேன் ஒழுக்கமா குஞ்ச கொண்டே வாங்கின இடத்துல வித்து போட்டு உன் வேலையை பார்த்துட்டு பின்னாடி வழியா முட்டியை கட்டிட்டு சட்டியை கட்டிட்டு ஓடி கோழி குஞ்சு கடிக்குதுமா ஓட்டலக்க ஒழுங்கா பாடு அம்மாலக்க உடைய காசு கொடுத்து வாங்கிட்டு கண்டால மாதிரி கடிக்கிறியா என்ன வாத்தா பொழுதுடைய பொழுது அம்மால சேட்ட மயிர் வண்டியா ரெக்கலமை இனிஞ்சி உக்கால ஓலி அந்த கருங்குஞ்ச பிடிக்காதயா என்னையா உன் சைஸுக்கே குஞ்ச பிடிக்கிற குஞ்ச பார்த்த குஞ்சு பேர் சிவப்பு குஞ்சா இல்ல சிவப்பு கோழி குஞ்சா ஆமாயா எனக்கு இப்படி குஞ்சு தான் பிடிக்கும் அப்படி குஞ்சா வெள்ளனாலும் ரொம்ப இருட்டா இருக்கு பளிச்சுன்னு இருக்கு பிடிக்காம இந்த தொட்டு பாரு இத ஒரு போடு போட்டாலும் 50 போடுக்கு சமம் இந்த குஞ்ச தடவரையில ஒரு நாளைக்கு ஏன் குஞ்ச தடவ அது எந்திரிக்காத கலதை உட்கார்ந்து மூடிட்டு வாசிக்கிறீங்க ஒண்ணத்துக்கு லாய்க்கல பா யார் லாய்க்கலங்கற ஏறி மித்துச்சுனா உன் கிண்ணி தெரிச்சிட்டு ஓடி போறேன் அது வேற பொம்பளைய பார்த்து கண்ணிக்கு வேற யார்ட்ட விற்பனை பண்ணி நீ குஞ்சு யார பார்த்து வந்திருப்ப இங்க வந்து உன் குஞ்சு அப்படியே நசிக்கி போடுவேன் இடியாப்பம் இடியாப்பமா ஆப்பம் அட சண்டாளி கடைசில ஆப்ப வியாபாரம் வந்திருக்கான் எல்லா வியாபாரம் பார்த்துக்கிட்டாமா அந்த வியாபாரம் எனக்கு ஒன்று பிடிக்கல அதனால இந்த வியாபாரத்துல நல்ல ஒரு இது இருக்கு எது இருக்குது வருமானம் இருக்கு ஏயா இத மட்டும் ஏன் வாய்க்கு நேரா வச்சிருக்கற என்னன்னு தெரியல இத மட்டும் இதெல்லாம் ஏன் வாய்க்கு
அதாவது நினைப்போற பழக்க தோசை நினைப்பு பசி இருக்க டைம் பூரா உனக்கு நக்கிக்கிருவேன். என்னாச்சு சொல்றீங்க? எதை நக்கணுமோ அதை நக்கணும். அளவு மீறி நக்கணும்னா உன் நாக்குக்கு சொரணல்ல, அதுக்கு வித்தியாசம். ஒரு நாளைக்கு நக்கலாம். இந்த பறக்கிற வேலை டைம் முட்டுமுன்னு தவிர வேலை என்கிட்ட வச்சுக்கூடாது. இப்படியே ஒரு இனிஞ்சி தூக்கி எறிஞ்சு போயிருவேன். காலி ஒழுங்கா இருக்கானே. ஆமாம். கோழி குஞ்சு ஒழுக்கமா கூட கருங்குஞ்சு செவலை குஞ்சு வெள்ளை குஞ்சு வெள்ளை கோழி குஞ்சு. என்னம்மா திரும்ப வெள்ளை கோழி குஞ்சு கருப்பு கோழி குஞ்சுக்காத. நான் இங்க வந்திருக்கேன். வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? வியாபாரத்துக்கு வந்திருக்கியா? ஃபைனான்ஸ்ல வேலை பாக்குறேன். ஃபைனான்ஸ்ல மெம்பரா இருக்கிறேன். மெம்பரா இருக்கீங்களா? மெம்பர்னா என்ன தெரியுமா? என்னது? அங்க எழுதுறது, கணக்கு வழக்கு எழுதுறது, பெட்ரோல் புடிச்சு விடுறது. ஏமா நிறைய பேத்துக்கு புடிச்சு விட்டுருக்கிய. உனக்கு ஓ வண்டிலாம் செல்லுபடி ஆகாத வண்டி. ஆமாயா, பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறேன். சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு ஓடுவேன், வேலை வைப்பாங்கல்ல, அதுல வேலை பாக்குறேன். நீ தப்பி தவறி வந்து குஞ்சிய வர பார்க்காத. இத்த தண்டி பாதாளம் இருக்குது, ஏன்குள்ள இருக்குதியா? இதை சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து காளை மாடு ஒரு 5 காளை மாடு நிக்குது. ஒத்த பசு மாடு இல்ல. சரித்ரா டூரிஸ்ட் டிராவல்ஸ் மானாமதுரை இருப்பு கஞ்சிமடை அன்புள்ளவங்கள் அன்பளிப்படுத்துள்ளார்கள். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, எனது நடிப்பை பாராட்டி எனது அன்பு மாமா ராசாமணி என்று அவர்கள் சார்பாக ரூபாய் 1.5 லட்சம் நாளைக்கு தரணும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு 2 லட்சம் கூட தரலாமாப்ல. ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைய நீ கட்டி பிடிச்சி அமுக்கணுமா? நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன வேணா செய்வேன். ஆமா ஆமா. பல ரொம்ப தள்ளிடும், ஒரே தளத்துல அடங்கி நின்று கழுத. அப்படிலாம் ஃபைனான்ஸ்ல வேலை பாக்குறேன். நீ வண்டி வச்சிருக்கியா? என்கிட்ட வண்டி இருக்கு. வண்டி இருக்கா? ஆமா. உன் வண்டி நம்பரை சொல்லு. என் வண்டி நம்பர் இந்த வாத்தியா 78 75. ஐயோ 78 98மா? ஏய் தப்பா சொல்ற. உன் வண்டி நம்பரை மட்டும் சொல்லு. 78 98மா? 98 78. இந்த மாதிரி நம்பர் சொல்லு. 29 22. வண்டி நம்பரு மேல TN போட்டிருக்கோம். கீழ ஒரு இன்ச் 2 இன்ச், அந்த 2 இன்ச்ல மட்டும் சொல்ல, நான் விட்டுட்டு ஓடிடுறேன். TN 59 AF 98 78. ஒரு வண்டி நம்பர் கூட தெரியல. 78 98ங்கிற 98 78ங்கிற. நான் நல்ல ஆளா உனக்கு வண்டிய நல்லா பாதுகாக்கிற ஆளு. ஏமா நீ வந்து ஏகப்பட்ட வண்டியில டிராவல்ஸ் பண்ணாலே, நான் டிராவல்ஸ் பண்ண போற குண்டியில டிராவல்ஸ் பண்ணேன். என்ன சொல்ற? வண்டியில இருக்க நம்பரை பார்க்கணும், வண்டிக்கு பின்னாடி இருக்க பொம்பளை பார்க்க கூடாது. ஏமா இத சொல்றேன். நான் வண்டி காணாம போயிருதியா? இத சொல்றேன். வண்டி நம்பர் தெரியல என்ன பண்ணுவேன்? வண்டி நம்பர் தெரியலனா வண்டி விட்டு போக வேண்டியதே. என்ன பண்ண சொல்ற? வண்டிக்காரெல்லாம் சங்கட்ட போடணும் வண்டி போச்சுனா. அவர் வலிக்கு. ஆமா, உங்க வண்டி நம்பர் என்ன? 10 18. இங்க வருமா? உங்க வண்டி நம்பர் சொல்லு. ரம்யா என் வண்டி 22 29. ஏன் வண்டியா? சொல்லு. ஈத்தக்கடை கழுதைக்கு வண்டி நம்பர் தெரியல. அப்ப உள்ளுக்குள்ள அத ஒரே சிரிப்பு. உண்மையா நடந்தது. வண்டி நம்பர் தெரியாம உன்னை பூதி வரலான்னு பார்த்தேன். நீ என்கிட்ட தப்பிச்சுக்கிட்ட. வண்டி நம்பர் மனப்பாடம் பண்ணி எனக்கு வண்டி நம்பர் தெரியாது, உன் குண்டி நம்பர் நல்லா தெரியாது. ஏற்கனவே நானே செமக்க மாட்டாப்ல தெரியும் சண்டாளி மேல. ஏன் கோழி அது? ஓ கோழி. ஏன் கோழியா? ஊங்கோலியா? ஏன் கோழி? ஏன் கோழியா? அம்மா ஏன் கோழியா? ஓங்கோலியா? ஏன் கோழியா? ஓங்கோலியா? அம்மா குஞ்சு அடிச்சு ஏமா ஏமா என் குஞ்சு அடிச்சு சாப்பிட்டு நீயே ஓ நெஞ்சு செடிதான் இறங்கிடும் உடனே. உன் குஞ்சு அடிச்சு சாப்பிட்டா நீ எல்லாம் குஞ்செல்லாம் சரியில்லாத குஞ்சா வச்சிருக்கிற. நல்ல குஞ்சு வெட்டா குஞ்சா சொல்லு. அப்புறம் இந்த குஞ்சு என்ன உனக்கு? என்ன அங்க பாரு, அடங்காத குஞ்சா இருக்குது. அனகொண்டா சைக்கிள் உனக்கு குஞ்சு வேணும். நல்லா இருக்கு. ஏமா வாங்க இந்த நீங்க என்ன பண்றீங்க? நான் மாம்பழ வியாபாரம் பாக்குறியா? மாம்பழ வியாபாரம் தண்ணி பழம் மணிக்கு இருக்கேன். தண்ணி பழம் காத மாம்பழத்தை விடப்பா தண்ணி பழம் தான். மாம்பழம் கூட ஒருத்தர் 2 பேரும் புளிக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. தண்ணி பழம் தான் விரும்பாத ஆள் இல்ல, சாப்பிடாத ஆள். கிசிமிசி பழம் வச்சு பாரு. ஏமாமா இது கிசிமிசி பழம் மாதிரி இருக்கு. பானிபூரியா?
ஏன் ஆத்தே எங்க உங்க பானிபூரில் என்கிட்ட ரசம் இருக்கு வாங்கி ஊத்திக்கிறீங்களா? என்ன இதுக்கு பானிபூரி வச்சிருக்கா ரசம் வச்சிருக்க முடியாது? ஏங்க வேணா வெங்காயத்தை உள்ள வைக்கிறீங்களா? வெங்காயத்தை உள்ள வைக்கிறதா? இல்லாட்டினா கிழங்க உள்ள வைக்கிறீங்களா? என்ன இதுக்கு உங்க பானிபூரியில ஒரு நிமிஷம் பானிபூரிக்குள்ள ஓட்டை போட்டு தான் வச்சிருக்கேன். உள்ள ரசத்தை ஊத்துறேன், வாயில வச்சு உறிஞ்சிரியா? நன்றிங்க. நான் ஏற்கனவே ரசப்பூர்லாம் குடிச்சு ரொம்ப நாள் சிக்கு வந்து கிடந்தேன். ஆமா ஏற்கனவே ஓட்டை போட்டு தான் கிடக்கு. நன்றிங்க. அதனால பானிபூரினா ஓட்டை போட்டா தாயா அழகு. உங்க மாம்பழத்தை கொஞ்சம் குடுக்குறதுல டேஸ்ட் பண்ணி தரேன். மாம்பழத்தவா? மாம்பழத்தை டேஸ்ட் பண்ற அளவுக்குலாம் இங்க குடுக்குற அளவு கிடையாது. பிடிச்சா வாங்க, பிடிக்கல கிளம்பு. எப்படி பழம் வாங்குறது? மாம்பழம் எப்படி வாங்குறது? டேஸ்ட் பார்த்தானே வாங்கணும். ஆமா ஆமா. இஷ்டத்துக்கு பிடிச்சா வாங்க, பிடிச்சாண்ட வாங்கணும். எப்படி உங்க பழத்தை வாங்கிட்டு போய் சாப்பிடுறது? மாதுளை பழம் வியாபாரமா? கீத்து கீத்து ஏங்க உங்க பழத்துல காம்பு கிள்ளுனா பால் வருமா? அதெல்லாம் வராதுங்க. ஏன்? அது வத்து மாடு அத்து, அதாவது பழம் காய்ச்சி கீழே தொங்கிருச்சு. ஆமா. அதனால மாமா அவங்க ஒரு ஆட்டக்கார பிள்ளைகள் கேள்விப்பட்டேன். நானும் ஒரு நல்ல ஒரு ஆட்டக்கார பையன். நாளே ஆட்டம் நறுக்குன்னு நாச்சு சுருக்குன்னு போட்டு போய் போடுங்க. ஆமா நான் போய் கோழியை விட்டுட்டு வரேன். கோழியை போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வாங்க. ஒழுக்கமா கோழியை கொண்டே விட்டுட்டு வா, சரியா? அதனால என்னோட வியாபாரம் மாம்பழம் 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 பழம். உங்ககிட்ட நான் மாம்பழம் வியாபாரமே விற்கல. என்ன காப்பு? மாம்பழம் வேண்டாம். அப்படி வியாபாரம் பார்த்தா மாம்பழம் பூம்பழம். அதுக்கு அவர் சொன்னதே பரவாயில்லையா? இது செக்காச்ச வந்த பள்ள ஊம்பணும் என்ன சொல்ற நீ? மாம்பழம் அந்த வேலையெல்லாம் நீ தாயா பாப்ப. இது செக்க செவந்த பழம்ன்ற. அன்னைக்கு வந்து உள்ள பாக்குற கண்ணங்கரேன்னு கிடக்கு. சர்வபூதியா இருக்கு பழம். ஆமா. அதனால ஏன் பழம் என்ன பழம்னா நேந்திரம் பழம். கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கும். அப்படியா? அதனால என்னோட பழம் என்ன பழம்னா நேந்திரம் பழம். எல்லா பேருக்கிட்ட நேந்திர பழம் பார்த்து என்ன கிட்ட இருக்கு பார்த்தையா? எல்லா பேருக்கிட்ட நேந்திர பழம் பார்த்து என்ன கிட்ட இருக்குது எத்தனை பார்த்து கையத்தை அடக்கமா பிடிச்சி பார்க்க மாட்டோமா இருக்குது. நேந்திர பழத்தை சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு நான் வரைச்சி வந்துருச்சு. என்ன அடைக்கிறாக்க வரைச்சி நல்லா இருக்குமா? பிடிச்சி பார்க்க மாட்டோமா? அடி வாங்க, அட எல்லாருமே வாங்க. பழம் எடுத்து போட்டு வரேன். அதனால நாளே ஆட்டம் நறுக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கிறனால அடிச்சி வீச்சுனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வைத்து அடிச்சி வீச்சுனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு அடிவாமா நல்லா இருக்குமா? உடனே வர்ற கூப்பிட்டதுமே நான் பரவாயில்ல, ஒரு பொறுமையான ஆள். மற்ற யாரும் கூப்பிட்றான்னு சொல்லி போயிடாத, நிறைய செடையாகி போவானா மற்ற. நம்ம நெடுந்தூரம் போக வேணும், நடந்தபாடி நடக்க வேணும். நம்ம நெடுந்தூரம் போக வேணாம், நேர்த்தியாக நடக்க வேணாம். நம்ம நெடுந்தூரம் போக வேணும், நடந்தபாடி நடக்க வேணும். நல்லா இருக்கியா? இன்னொரு ப்ளீஸ். அடி நெடு தூரம் போக வேணாம். அக்கா இன்னொரு தடவை குனிஞ்சக்கா நான் ஏறினேன். என்னடா கிடையாது அட்டஞ்சாச்சுக்கு போகுது.
மாமா மாமா நான் உண்மைக்கே எத்தனையோ டான்ஸரில் பார்த்துருக்கேன் மாமா. இந்த பிள்ளைக்கு மாதிரி யாருக்குமே இல்லை மாமா. என்ன நேற்று வந்த அந்த பிள்ளைகிட்ட அப்படித்தான் சொன்னேன். அந்த பிள்ளை கொமட்டிக்காயே போடா போலாம். போடு சின்ன சின்ன முருகையா அப்படி போடுமா ஏத்துமா ஒரு ஏத்து. அக்கா இது செஞ்சிடா ஒரு கண்ணா. ஏத்துக்கே குடிச்சுக்கிட்டேன். அக்கா. இன்னொரு ஏத்து எங்க ஏத்துறது? அக்கா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலக்கா. நக்கிக்கல. குடிச்சிருக்கிற குருவமா கூடத்துல குடியிருக்கிற குருவமா சண்டை பிடிச்சிக்க பாத்துக்க. ஏய் என்னம்மா பிசு பிசுன்னு இருக்கு. தனித்தனியா 4 போடு. தனித்தனியா? ஆமா, சேர்ந்து ஆடணும்னா யார் யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியாது. 4 போடு. நீ 4 போடு, நான் 4 போடு. 4 போடு. ஆமா, தண்ணியை போடுவோம். நறுக்குன்னு. நமது சரித்திரா டாக்ஸி பயல்கடா அன்பு தம்பிகள் எனக்கு அன்பளிப்படுத்துள்ளார்கள். சரித்திரா டாக்ஸி பயல்கள் அன்பு தம்பிகள் அன்பளிப்படுத்துள்ளார். நன்றி நன்றி எல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன் வாங்கி புல்லு மீன் வாங்கி ரப்ப ரப்பர ரப்ப ரப்பர ரப்ப ரப்பர ரப்ப ரப்பர அடி கடல் தண்ணி கரைக்குது. போறா ஆடே
வச்ச கொக்கா கோலா போலே குலுக்கி வச்ச கொக்கா கோலா போலே அகல வேலை பொங்கி வந்தாலே குலுக்கி வச்ச கொக்கா கோலா போலே அடி மங்கா மரத்தில் மங்காய பாரு மங்கா பறிச்சு வச்சதாரு அடி மாங்கா மரத்துல மாங்காவ பாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாடியருக்கு கருணி பாச வச்ச ராஜாத்தி உருக்குள்ளே அதே அவனி வரு மீனாட்சி பாச வச்ச ராஜாத்தி அடி பல்லாங்குள்ளி அடவாடி அடிய மல்லாங்குள்ளி அடவாடி மேல பொல்லாப்பு சொன்ன போடு வண்டி போடி பல்லாங்குள்ளி அடவாடி ஆளே ஆளே மலை மேலே ஆத்தாத்தி குருவியல மேலே சேதுபதி கடலுக்குள்ள சேது மலிக்கர எலேலோ எலேலோ சேதுபதி கடலுக்குள்ள சூப்பர்யா குத்து ராண்டி சைக்கிள் சாக்கிய அடே ஏடி நிக்காத ஒரு மாதிரி ஆகுது குத்து ராண்டி ரம்மியா வந்தா குத்து ராண்டி அப்படி கத்துறாளே ரம்மியா தானே ஏமாந்த உட்காந்துலாம் பாவடை நீ பாவடை கட்டாம அடுத்து வரப்போ முண்டமா வா. இதுக்கு பேரு காக்காவளிப்பு டான்ஸ் அடுத்த சீசனுக்கு உண்மையாவே பாவடையெல்லாம் லூசா தைக்கணும் இருக்கு. லூசா தைக்க வேணாம்டா அந்த ஆடுற டயத்துல ஃபேண்ட் போட்டு வந்துடுறேன் பேண்ட் போட்டு வந்துடுறேன் அப்படியா? ஆமா தாய், அதனால நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. ஏய் பூ Please. விழுந்துருச்சுமா கீழே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ நான் உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன். ஏய் பூ எடுத்துக்குறா, பூ கீழே விழுந்துச்சு தலையில இருந்து பூ அல்வா வாங்கிட்டு வரவா?
அல்ல நல்லா இருக்கு. பிடிச்ச பூ விழுது. அவன் லவ் பண்றாளம்மா, அதனால உறுதியா உன் பூ விழுந்துரும். பூ விழுந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் புல்லட்டு விழுந்தாலும் சரி. அத்தா இது வரைக்கும் நான் யாரையும் கட்டி பிடிச்சதில்லை. ஏன் ஒரு நாளைக்கு வா, என்னத்துக்கு ஒரு தடவை வா, ஐயே ப்ளீஸ் ஒரு தடவை ஒழுகுறப்ப தொடச்சிட்டு காதல் வா, கட்டி பிடிங்க வாங்க, சொல்லுதுல அந்த விட தொடச்சு வாங்க கட்டி பிடிங்க. உள்ளதான் இப்போ மரத்தெல்லாம் வெளியே வர போகுது. நல்லா இருப்பியே, ப்ளீஸ் உங்கள் இதில் கூட உழுகுறேன், பாவாடையில் கூட எதுல உழுகுற? ஒரு தடவை கட்டி பிடிங்க. இப்போதே காது உடம்பு வீக்கான உடம்பு. பூதி அப்படி சொல்லாத. என்ன என்ன பூதிங்கிற? தப்பா நினைக்காத, உடம்பு டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு வீக்கா போச்சு. டேப்லெட் தான் பூரா மாத்திரை, அப்படி காக்கா வலிப்பு மாத்திரை, காய்ச்ச மாத்திரை, வியாதி. ஆமாம் நிறையா வியாதி இருக்கு. என்னப்பு அப்புறம் பாரு, கூட வந்து பாரு, கண்டிப்பாக பாரு. ஆமாங்க, அதனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் என்றால், ரம்யா வாழை கட்டி பிடிக்கல ப்ளீஸ், வாழை என்னடா அவ்வளோதான். இது என்ன சாமிக்கு நடத்துற நாடகமா இல்லை நீங்க ரெண்டு பேரும் தனியா நடத்துற நாடகம்? சாம்பிராணி நடத்துற நாடகங்க. உனக்கு என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் என்றா, ஆமாடா ஆமாடா. அடி அத்த மகளே ஆசை செப்பு சீலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னும் கோலையே. அடி அத்த மகளே ஆசை செப்பு சீலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னும் கோலையே. மாமரத்து மாங்கொழுந்து சேவந்தது போல உன் முகம்பு ஜொலிக்கிறேன். மச்ச நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா, என் மனம்பு வலிக்கிறேன். அடி அத்த மகளே என் செப்புச்சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு சல்லையே. ஓ ஓ அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு விட்டு எனக்காக காத்திருந்து, ஏத்துமா ஏத்துமா ரம்யா, அப்படியே அடி எனக்காக சூப்பர் சூப்பர். ஏய் கை விடுமா. அடி கம்மக்கர ஓரத்தில கண்மணியை நீங்க வந்து கட்டினையும் அணைச்சிக்கிட்டு, அடி கட்டினையும் அணைச்சிக்கிட்டு இடி குத்து. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், நினைச்சு பார்க்கிறேன் ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமி பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமி பாசம். அடி அத்த மகளே ஆசை செப்பு சீலை, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தின்னும் போலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் ரம்யா, இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்தம் ஒரு பூஜை செஞ்ச சாமிக்கு கருப்ப சாமிக்கு இந்த தெரியும் அடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், கேப்பு விடாம உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், உனக்கு புரியும் மாமி பாசம். அடி அத்த மகளே ஆசை செப்பு சீலை, அப்படி போடுறா. பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோடையே அதனால அதனால உங்களை பார்த்ததும் எப்படிங்க எனக்கு காதல் காதலா வருது. எப்படிங்க ரொம்ப விகாரமா தெரியும். எப்படிப்பட்ட காதல்? உங்க காதல் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பாதி நான் பாதி கண்ணா, சும்மா